உங்க எல்லாருக்கும் தெரியும் ரீசெண்டா பராசக்தி மூவி வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதுல சிவகார்த்திகேயனும் ஜெயம் ரவி அவர்களும் நடிச்சிருந்தாங்க. பட் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து பெரிதளவுல வந்து ஷோகாஸ் ஆகல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுதாகர் கொங்க்ரா. இவங்க தான் வந்து இந்த மூவிக்கான டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா பல டைரக்டர்ஸ் வந்து எடுக்கல. பட் ஆனா இவங்க வந்து முன் வந்து எடுத்திருக்காங்க இந்த மூவியை. நான் ரீசெண்டா தான் இந்த பராசக்தி மூவியை பார்த்தேன். ஐ ஃபீல் திஸ் மூவி இஸ் குட். இந்த மூவில நம்மளோட வரலாறை ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதாவது நம்ம இந்தியா வந்து 1947 சுதந்திரம் வாங்கணும். 1950 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பை நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் உருவாக்குனாங்க. அந்த பீரியட்ல இருந்து என்னென்ன இன்சிடென்ட் வந்து நம்ம சொசைட்டில நடந்துச்சு அப்படின்னு இந்த மூவில ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது அந்த மூவியை தாராளமா பார்க்கலாம். ஏன்னா அது வந்து வர்த்தான மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை நீங்க அந்த மூவியை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த பராசக்தி மூவி மூலியமா நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்தி அப்படின்றது நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்மள பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா ரொம்ப ரொம்ப தவறு. அதாவது இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு நேஷனல் லாங்குவேஜ் இல்லை. பட் ஆனா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படுது. அதுதான் வந்து இந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் நம்ம இந்தியால அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்திய அரசியலமைப்பு, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 17ல அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆர்டிகல் 343ல இருந்து 351 வரைக்கும் பாத்தீங்கன்னா அபிஷியல் லாங்குவேஜ் நம்ம கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சேனல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் சீரிஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. நான் ரெகுலரா அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஒரு காமன் பீப்புள் மக்கப் பண்ணாம நம்ம சொசைட்டில எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன்ல 450+ ஆர்டிகல்ஸ் இருக்கு. நம்ம வந்து 450+ ஆர்டிகல்ஸுமே வந்து பார்க்கணுமா அப்படின்றது ஒரு அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. பட் ஆனா நம்ம சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம அதை பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அதாவது மக்கப் பண்றது அப்படின்றது வேற, ஒரு புரிதலை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்றது வேற. நீங்க இந்த கான்ஸ்டியூஷன் சீரிஸ் பார்த்தா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம பராசக்தி மூவியை ரெஃபரன்ஸா வச்சு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய அபிஷியல் லாங்குவேஜை பத்தி நான் இதுக்கு மேல வரக்கூடிய வீடியோஸ்ல நான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சீரிஸ் பிளேலிஸ்ட்ல நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். அதுக்கு கியூரியாசிட்டி டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளே பட்டனை கிளிக் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.